வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது காளான், அதாவது மஷ்ரூம் கிரேவி. வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். ஒரு சின்ன கடாய் ஒன்று அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் கடலை மாவு அதில் ஆட் பண்ணிவிட்டு கட்டி விழாத அளவுக்கு பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதே போல் இது எதுக்குன்னு கேட்டால் கிரேவி கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். இதோடு கூட 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பொடி ஆட் பண்ணி அதையும் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா இதே போல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கட்டி விழுந்துடக்கூடாது. கலர் மாறினோன்னே வானொலியை அடுப்பில் இருந்து கீழே இறக்கி வச்சுருங்க. அது ஆறட்டும் நல்ல. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் ஒரு 2 பழுத்த தக்காளி பழம், ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டு நல்ல பசையாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்தது ஒரு பெரிய கடாய் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சோல உப்பு வேணால் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக செந்நிறமாக நல்லா வதங்கிடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சுது. அடுத்தது இதோடு கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். இதை இப்போ வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்கள், நல்ல கலர் மாறி ரெண்டும் நல்ல ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இனி அடுத்தது நம்ம ஏற்கனவே மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பழத்தையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு நல்ல இதுவும் வேகட்டும். அடுத்தது இதோட கூட நம்ம ஒரு 3 ஸ்பூன் மசாலா பொடி வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிறது ஆட் பண்ண போகிறோம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம சின்ன வானலியில் கொதிக்க வச்சுருக்கிற கடலை மாவையும் காஷ்மீரி பொடியையும் கூட இதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு கிரேவி நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். கிரேவி நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வருது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட இது வேகட்டும் நல்லா. இந்த பக்குவத்தில் நம்ம வாங்கி கழுவி சின்ன சின்ன துண்டுகளாக்கி வச்சுருக்கிற காளான்களை இதோட சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விடும்போதே இந்த மசாலா எல்லாம் காளான்களோட மிக்ஸ் ஆகிடும். மஷ்ரூமோட மசாலா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுது. இப்போது நம்மளுக்கு தேவையான கொஞ்சோல இதில் நம்ம தண்ணி கலந்துக்கலாம். ஆப்ஷன் தாங்க, வேணும்னா கலந்துக்கலாம். அடுத்தது இதோட கொஞ்சோல கரம் மசாலா நம்ம ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட போகிறோம். காரத்துக்காக இதோட ஒரு 4 பச்சை மிளகாய் நடுவில் கீறி இதில் ஆட் பண்ண போகிறோம். பச்சை மிளகாயை நம்ம வதக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே போட்டு நல்லா கொதிக்க விடலாம். டேஸ்ட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நம்ம இப்போ இதில் சேர்த்துட்டோம். இனி தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். 5 நிமிஷம் கழித்து மூடியை திறந்து பார்க்கும்போது கிரேவி நல்ல திக்காக வந்திருக்கும். இப்போ கொத்தமல்லி இலைகளை சின்ன சின்னதாக்கி அதில் தூவிட்டு இறக்கி வச்சுருங்க. சப்பாத்திக்கு ஏற்ற டிஷ் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.